ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி பேச ஒரு டாபிக் பேர் அதை பற்றி பேச போய் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. லாக்அப் டெத். லாக்அப் டெத்னா உங்களுக்கு பென்னிக்ஸ்ன்ற ஒரு தூத்துக்குள் நடந்த ஒரு 5 வருடங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி பேசுவோம். பென்னிக்ஸ்ன்ற ஒரு தூத்துக்குள் நடந்த சாத்தான்குடி இதை பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ லாக்அப் டெத் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு காவலன்ற ஒரு வாட்ச்மேன். அந்த வாட்ச்மேன் என்கொயரின்ற கூப்பிட்டு போயிருக்காங்க. எதுக்கோ சஸ்பெக்டுன்ற பேரில் கூப்பிட்டு போய் அவரை என்கொயரி பண்ணுற இது பேரில் பிஸ்தவாதம் பண்ணி லாக்அப் டெத்துன்னு நியூஸ் வந்துருக்கு. இதனால் தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய பரபரப்பு. அஜித் குமார் என்கின்ற அந்த ஒரு வாட்ச்மேனுக்கு நடந்த இந்த கொடுமை எடுத்து எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமாம், பண்ணுவாங்களாம் சொல்ல முடியும். இவங்க அரசியல் பண்ணாங்களா பெனிக்ஸ் இதில் மரணத்தில் லாக்அப் டெத்தில்? ஸோ இதுதான் பிரச்சனை. ஏன் போலீஸுக்கு மட்டும் ஏன் அந்த அளவுக்கு பண்ண? போலீஸ் முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய துறை. அதனால் மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் இதில் ரெஸ்பான்சிபிள் அதிகம். ரொம்ப அவர் ஒரு மீட்டிங்கை போட்டு காவல்துறை எச்சரிக்கையாக லாக்அப் டெத் இனிமேல் வராமல் நடந்துக்கணும், சிவகங்கை இன்சிடென்ட்க்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. ஸோ நடவடிக்கை எடுத்து ஆகுன்றது எல்லாத்தோட இதாகவும் சொல்கிறேன். இது மாதிரியான லாக்அப் டெத்தை அவாய்ட் பண்ணணும். உண்மையிலே யார் குற்றவாளி போலாம் அந்த போலீஸ்காரங்களை உள்ள தள்ளி ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்குன்றதுல என்னுடைய யூடியூப் மூலமாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா லாக்அப் டெத் ஒரு இழந்த ஒரு தாய்க்கு வேதனை எப்படி இருக்குன்றது தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த லாக்அப் டெத்து இனிமேல் வராத மாதிரி முதலமைச்சர் நடந்து கொள்வார்னு நான் நினைச்சேன். என் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.